OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557170 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு OPOS கிச்சன். இன்றைக்கி வந்துட்டு குக் பாட்டில் வந்து நம்ம வந்து ஃபிஷ் மோலி பண்ண போகிறோம். ஸோ என் கூட சேர்ந்து இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து மோலி ஆண்டி வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் ஆண்டி. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. இன்றைக்கி வந்து குக் பாட்டில் வந்துட்டு ஒரு ஃபிஷ் கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபிஷ் மோலின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து ஃபிஷ் வாங்கி ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம வந்து மசாலா மட்டும் ரெடி பண்ணிவிட்டு குக் பாட்டில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இப்போ பண்ணலாங்களா ஆண்டி? இது என்ன ஃபிஷ் ஆண்டி வாங்கி வச்சுருக்கீங்க? வட்ட மீன் சொல்லும், மலையாளத்தில் மட்ட மீன் പറയും. சரி, வட்ட மீன். இன்றைக்கி ஆண்டி வந்து மீன் எடுத்து வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம என்னென்ன போட போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இப்போ உப்பு போட்டுக்கலாம். ஃபுல்லாகவே போட்டுடலாம், நம்ம மெஷர் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து பெப்பர் ஒரு ஸ்பூன். ஏன்னா இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு மிளகாத்தூள் போடல, மிளகுத்தூள் தான் போடுறோம். ஸோ நம்மளுக்கு வேணுங்கிற அளவு நம்ம காரத்துக்கு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். தனியாத்தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கு. அது போட்டுக்கலாம். நம்ம கிரேவி அளவு தண்ணி கொஞ்சம் வரணும் இல்லைங்களா, அதுக்காக கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம மீனில் போய் எல்லா மசாலா போய் இறங்கணும் இல்லைங்களா. நல்லா மேக்னேட் ചെയ്ത് വെച്ചു. മഞ്ഞത്തൂൾ, ഉപ്പ്, ജിഞ്ചർ പേസ്റ്റ്, ജിഞ്ചർ ഗാർലിക് പേസ്റ്റ് എല്ലാം போட்டு எல்லாமே போட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு அரை மணிக்கூர் முன்னாலே போட்டு வச்சால் ஒன்னோட நல்ல நல்ல வேடும். இது காட்டத்துக்காக தான் நான் இப்போ மிக்ஸ் பண்ணி இப்படியே வச்சது. இன்னொரு இல்லை எண்ணெய் ஊற்றி இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆயில் இருக்குது, தேங்காய் எண்ணெய் இருக்குது. இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒழிச்சு. ஆமாம். அரை கப் வந்து வெங்காயம், அரை கப்பு வெங்காயம் அதில் மேலே இட்டுட்டு இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஆண்டி ஃபிஷ், இதை வந்து நம்ம மேலே வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து மேரினேட் பண்ண ஃபிஷ் எல்லாம் நம்ம வந்து மேலே அப்படியே லேயர் பண்ணிட்டோம். இப்போ வந்து தக்காளி பழம் வைக்கணும். ஒரு தக்காளி பழத்தை வந்து முழுசாகவே வச்சிடலாம். தக்காளி அப்படியே வச்சு சைடில் படுற மாதிரி கீழே தக்காளி பழம் வச்சுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் மேலாக்கில் போட்டு எல்லாம் நம்ம போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து குக் பாட்டில் இதை எடுத்து வச்சிடலாம். உள்ளே வச்சாச்சு. நம்ம போய் மெனு செட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து வெண்ட் வந்து க்ளோஸில் தான் இருக்கணும். இப்போ நம்ம போய் மெனுவில் போய் ஃபிஷ் மோட் செட் பண்ண போகிறோம். இப்போ மெனுவில் போய் ப்ளஸ் சிம்பிள் நமக்குங்க ஃபிஷ் மோட் வரும். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபிஷ் வந்துருச்சு ஆண்டி. இப்போ வந்து ஆன் பண்ணிடலாம் நம்ம ஆண்டி. இப்போ நம்ம வந்து ஃபிஷ்க்கு வந்து எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம வந்து குக் பாட்டில் உள்ளே எடுத்து வச்சாச்சு. ஸோ 2 மினிட்ஸ் காட்டுது. இப்போ நம்ம வந்து பண்ணோம் இல்லைங்களா, ஃபிஷ் மோலி பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு நார்மலாக வந்து நம்ம வீட்டில் பண்ணுவோம் இல்லைங்களா, நீங்கள் என்ன மாதிரி பண்ணுறீங்க? ഞാൻ സാധാരണமாக ഇത് കടായിൽ വെച്ചിട്ട് പച്ചമുളക്, ഇഞ്ചി, വെങ്കായം എല്ലാം നല്ല വதக்கி போட்டு பட்டை கிராம்பு கொஞ்சம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு இது நல்ல வதக்கி பட்டை கிராம்பு யூஸ் பண்ணி ഈ ഫിഷ് മോളിക്ക് ஓகே ഫിഷ് മോളിക്കാണെങ്കിൽ പട്ട ഗ്രാമ്പു അത് ഫസ്റ്റ് പോട്ടിട്ട് ഇഞ്ചി, പച്ചമുളക്, പിന്നെ വെങ്കായം, കരുവേപ്പില നല്ല ഒരു മുക്കാലും வதங்கியதுக்கப்புறம் 2-3 தேங்காய்பால் ஊற்றிடும். நம்மளும் இதுக்கு வந்துட்டு தேங்காய் பால் சேர்க்குறோம் ஆண்டி. ஸோ இந்த டிஷ்க்கு வந்து தேங்காய் பால் வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி தாளிகம் போடுறோம். நம்ம 2-3 பாலில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு
அதில் அது கொதித்த உடனே மீனை അതിൻ്റെ மேலே போட்டுடும். போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் தக்காளி ஒரு 2-3 தக்காளி ரவுண்டாக அரிஞ்சு അതും അതിൻ്റെ மேலே போட்டுடும். போட்டுட்டு மூடி வச்சு வெந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். அதுக்கப்புறம் மேலே ஒரு 4-5 എണ്ണം ഇതിന് மேலே വെച്ചിട്ട് ഇത് എടുത്തதுக்கப்புறம் തലപ്പാൽ ஃபஸ்ட் எடுക്കുന്ന பால் அது அதில் மேலே ആ ചൂടിൽ கொஞ்சம் சுற்றிச்சு அப்படியே மூடி வச்சுட்டு உப்பு என்ன தேவையுண்டோ அது ஆடி கரெக்ட் பண்ணிடும். അപ്പം நல்ல டேஸ்ட் கொடுத்துடும். தேங்காய் பால் வரும் பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க ஆண்டி இது பண்ணுறதுக்கு? அரை மணிக்கூர் எடுத்துடும். half an hour 2 minutes தான் காட்டுது. ஸோ நம்ம அந்த வெந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபிஷ்ஷை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம இதில் இருக்க அந்த வெங்காயம் தக்காளி நம்ம கீழே போட்டிருந்தோங்களா அது நல்லா வதங்கிரும். அதை நம்ம லைட்டாக பிளெண்ட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஊற்றி நம்ம வந்து இறக்குறோம் ஆண்டி. ஸோ உங்களுக்கு டைமிங்கும் ரொம்ப சேவிங்காக இருக்குது இல்லைங்களா அதில்? டைமிங் சேவிங். ஆமாம் ஆண்டி. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 1 நிமிஷம் தான் காட்டுது. ஏன்னா அந்த 1 நிமிஷம் கழிச்சு நம்ம ப்ரெஷர் உடனே ரிலீஸ் பண்ணிடலாம். பண்ணிட்டு நம்ம வந்து எடுத்து ஃபஸ்ட்டு மீனெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த வெங்காயம் தக்காளி போட்டிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிடலாம். ஸோ பீஃப் சவுண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி இதை அமுத்தலாம், இல்லைனா ரைட் லெஃப்ட்டு திருப்பணும். இதை அமுத்துங்க. ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறோம், இதை அமுத்தலாம், இல்லைனா ரைட் லெஃப்ட்டில் திருப்பி விட்டுறோம். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம் ஆண்டி. கீழே நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலை. அந்த வெங்காயம் தக்காளியில் உள்ள தண்ணியாக இருக்கட்டும், அந்த மீன் நம்ம போட்டிருக்க மசாலாவில் உள்ளதெல்லாம் நம்ம வந்துருக்கு. நம்ம மீனை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு மீனும் நல்லா குக்காக இருக்குது, உடையலை. இப்போ உள்ளே இருக்க இன்னர் விசில் எடுத்து நம்ம வெளில வச்சிடலாம். ஸோ தக்காளியெல்லாம் நல்லாவே வெந்திருக்கு. நம்ம முழுசாக தான் போட்டோம் தக்காளி. இப்போ அதை வந்து நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம் ஆண்டி. இப்போ நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு ஆண்டி. இப்போ வந்து 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். திக்கான தேங்காய் பால் தான். ஸோ இதை நம்ம ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சோம் இல்லைங்களா ஃபிஷ்ஷு, அதையும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பாலும் ஊற்றியாச்சு, மீனும் அதில் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து 1 ஸ்பூன் வந்துட்டு தடுக்கா எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து ஃபிஷ் மோலி வந்து ரெடி ஆகிடுச்சு ஆண்டி. ஸோ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். இதை வந்து ரீடைன் ஹீட்டில் வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சா போதும். ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதுக்காக ஒரு சிலர் வந்து பச்சை வாடை வரும் அப்படின்ற ஃபீல் ஆகிறதுனால ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம அந்த ரீடைன் ஹீட்லேயே வச்சாலே போதும். நம்ம ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ 2 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துடலாம். குப்பாட்டில் பண்ண ஃபிஷ் மோலி ரெடி ஆயிடுச்சு ஆண்டி. ஆண்டியும் வந்து ஆப்பமும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டேஸ்ட் கொடுக்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ மீன்லாம் நல்லா வெந்திருக்கா பாருங்கள், சரிங்களா? அந்த கிரேவி எப்படி இருக்குது? மீன் எல்லாம் நல்லா வெந்திருக்குது ஆண்டி. ஓகே. ஸோ மீனில் அந்த மசாலா நம்ம போட்டோம்ல ஆண்டி, பெப்பரு മല്ലിത്തൂൾ ഇതെല്ലാമേ ഇറങ്ങിയിരിക്കാ. ടേസ്റ്റ് നല്ലതായിട്ടുണ്ട്. നല്ലതായിട്ടുണ്ട്. നമ്മൾ സ്റ്റൗവിൽ ചെയ്യുന്ന മാതിരി നല്ലതായിട്ട് വരുന്നുണ്ട്. സോ നിങ്ങൾ വീട്ടിൽ பண்ணுவீங்கன்னு சொல்லிருக்கீங்க ഫിഷ് മോളി. അതിനോട് ഈസിയാ എല്ലാം ഒരടിയാ 1 പോട്ടിലേ വരുന്നതിനാல നമുക്ക് ഈസി ആയിട്ടുണ്ട്. ടേസ്റ്റും ഉണ്ട്. ഓക്കേ ഓക്കേ. സമയം നമുക്ക് നല്ല സേവ് ആവുന്നുണ്ട്. ഓക്കേ ഓക്കേ. എല്ലാത്തിനോട് നമുക്ക് നല്ല ഈസിയായിട്ട് ഹാഫ് ആൻ അവർ ആവും. മറ്റേ നമ്മൾ എല്ലാം വതക്കി എല്ലാം എടുത്ത് കഴിയുമ്പോൾ ഇത് ഈസി ആയിട്ടാണ് 2 മിനിറ്റ്സ് അപ്പുറം ഹോട്ട് ആർത്തക്ക് അപ്പോൾ 4 മിനിറ്റ്സ് മൊത്തത്തിൽ എല്ലാം ശരിയായിടും. കുക്ക് പോട്ടിലെ ഇപ്പോൾ ഫിഷ് മോളി ഞങ്ങൾ ചെയ്തു. അത് ഞാനും ശാലിനിയും ചേർന്നതാണ് ചെയ്തത്. ഞാൻ ടേസ്റ്റ് പണി പാക്കുമ്പോൾ വളരെ ടേസ്റ്റ് ആയിട്ടുണ്ട്. ഞങ്ങൾ സാധാരണ ചെയ്യുന്നതിനോട് ഇത് നല്ല ഈസി ആയിട്ടുണ്ട്, ടേസ്റ്റി ആയിട്ടുണ്ട്, ഏറ്റവും നമുക്ക് കംഫർട്ടായിട്ടുണ്ട്. ഒരു പോട്ടിലെ എല്ലാം നമ്മുടെ വേല മുടിയുന്നുണ്ട്. ഏറ്റവും നല്ലതായിട്ട് ടേസ്റ്റി ആയിട്ടും തോന്നുന്നുണ്ട്. ഇത് അപ്പത്തിനും ഇടിയപ്പത്തിനും ഏതിന് വേണേലും നമുക്ക് യൂസ് ചെയ്യാം. പിന്നെ പിള്ളേർക്കും നല്ല ഇഷ്ടപ്പെട്ട് കഴിക്കുക. എരിവ് ഒന്നും അങ്ങനെയില്ല. നല്ല തേങ്ങാപ്പാലിൻ്റെ രുചിയും മീനിൻ്റെ രുചിയും എല്ലാം അതിൻ്റെ മസാല എല്ലാം നമുക്ക് നല്ലതായിട്ട് മനസ്സിലാവുന്ന പോലെ വരുന്നുണ്ട്. ഇത്
ഏറ്റവും നല്ലതായിട്ടാണ് എനിക്ക് തോന്നുന്നത്. ഞാൻ നിങ്ങളോടും പറയുന്നു, നിങ്ങളിത് ഒരു പ്രാവശ്യം ചെയ്ത് നോക്ക്. ഏറ്റവും നല്ലതാണെന്നാണ് ഞാൻ പറയുന്നത്. നിങ്ങൾ ചെയ്ത് നോക്കുമ്പോൾ നിങ്ങൾക്ക് മനസ്സിലാവും ഇത് ഈസിയാണെന്നും നല്ലതായിട്ട് മനസ്സിലാവും. ഈ പറയുന്നതിനോട് വളരെ ഈസിയാണ് കുക്ക് പോട്ടിൽ ചെയ്തു വരുമ്പോൾ.